கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, தொடர்ந்து மாதந்தோறும் நடக்கிற சினாடு பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் ஆஃப் கிழக்கு பேராயத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளச்சேரி ரீஜனை கூட உங்கள் கருத்தில் ஒப்படுகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் வருடத்தை நன்மையினால் முடிசூட்டிய தேவன், இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கப் போகிறோம். இன்னும் ஒரு மாதத்தில் கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் நாங்கள் பிரயாசப்படுகிறவன் அதன் பலனை முந்தி பங்கு அடைவான் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த கூட்டத்தையும் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு எங்களை அபிஷேகித்து எங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் கருத்தில் தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே. நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றிற்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே. நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகஞ்சரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகஞ்சரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஏசாயா 55வது அதிகாரம் 8 13 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்
என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, இந்த நாளில் தகப்பனே, இந்த எஸ்பிசி ஆண்டவரே, இந்த கூடுகையின் மூலமாக இந்த நாளில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் அவருடைய குமாரனுடைய நாமத்தினாலும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் எங்களை நடத்தி ஆண்டவரே இந்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதிலை தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பு, நம்ம வேளச்சேரி ரீஜன் எஸ்பிசி போதகர்கள் மற்றும் உடன் ஊழியர்கள், வாலிபர்கள், சிறுவர் ஊழிய பொறுப்பாளர்கள் மற்ற எதிர்ப்பு மத்தியில் ஊழியம் செய்கிற அனைத்து போதகர்கள் போன்ற அனைவரது குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ராபர்ட் ஜவுமன். ஆண்டவரே, இந்த நல்ல வேலை உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். தகப்பனே, எங்களுக்கு ஆயத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரீஜனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒருவருக்காக ஒரு காத்திருக்க, ஒருவர் நேசிக்க, ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல கட்டமைப்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரோ அந்த நோக்கங்கள் எங்களுடைய ஊழியங்களிலும் எங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகங்கள் ஆண்டவர், நல்ல ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடுத்து நீங்கள் ஆதரிக்க போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய ஊழியங்களிலும் நல்ல ஆண்டவர் கர்த்தர் முன்னேற்றங்களும் ஆண்டவர் நல்ல ஒரு பெரிய ஜனத்திரட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் ஆதரிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். எதிர்ப்புகளும் பகைகளும் ஆண்டவர் அப்புறப்படுத்தப்பட்ட ஆண்டவர் தேவ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள, ஒவ்வொரு சபைகளுக்குள்ள வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. மனதார ஆண்டு ஒவ்வொரு போதர்களையும் வாழ்த்தி, அவருடைய குடும்பங்களையும் வாழ்த்தி, அவருடைய சபைகளையும் வாழ்த்தி இந்த வேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக மணிப்பூருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மணிப்பூரில் கொஞ்ச நாள் அப்படி சமாதானம் வர மாதிரி தெரிஞ்சால் திரும்ப அதிகமாக போராட்டங்கள், கடந்த நாட்கள் அதிகமான போராட்டங்கள் வந்ததை நாம் செய்தித்தாள் மூலம் கேள்விப்படுறோம். தொடர்ந்து இந்தியா கவர்மெண்ட் அங்கே 20,000 சிஆர்பிஎஃப் வீரர்களையும் 5,000 துணை ராணுவ வீரர்களையும் அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக போராட்டங்களில் பாதுகாப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு அங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இறங்கும்படியாக, எங்களோ யுத்தங்கள் நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அவருடைய கரம் இருக்கும்படி, அவள் மத்தியில் கர்த்தருடைய ஆவியான ஒரு அசைவாடும்படி, எல்லாம் அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும். ஒரு நாட்களில் எழுப்புதல் உண்டான மாநிலம். இந்த நாட்களில் மிகுந்த போராட்டத்தில் வருஷ கணக்கில் அந்த போராட்டம் நீடித்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிலும் அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கும்படி, அந்த இடத்துல போராட்டங்கள் சரியாகும்படி லெனின் பாஸ் ஜவுமன். செபிப்போம். மணிப்பூரில் இந்த நாளிலும் இருக்கிற நிலைமை மறுபடியும் மோசமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு அமித்ஷா உள்ளே போனார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே கலவரம் அதிகமானது. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி செய்கிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆட்கள் வந்து முதலாவது ஒரே ஒரு நாள் எல்லா இராணுவத்தை அனுப்பினாலே முடிஞ்சு போயிடும், அந்த கலவரத்தை அடைக்கணும். ஆனால் இவங்க வந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ணி அதை வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மணிப்பூர் மறுபடியும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, உங்கள் கரம் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த
அந்த பட்டணத்தில் ஒரு சமாதானத்தை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கலவரத்தை தூண்டி இரத்த வெறியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற எல்லா அந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அரசியல் தலைவர்கள் தங்கள் ஆதாயத்துக்காக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் கலவரத்தை தூண்டி அவர் வேடிக்கை பார்க்கறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அங்கே ஒரு சமாதானம் உண்டு பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் கூட அடையாளம் கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. எது நிமித்தம் அந்த பிரச்சனைகள் வருகிறதோ என்று சொல்லத்தக்கதாக ஏசப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோங்க. பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்தர்ல நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, ஓ தேங்க்யூ லார்ட், பகைஞர்கள் தங்கள் அந்த யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள் தானே, அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்ததல்லவா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையை மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார்களாமே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமித்தம் ஆண்டவரே அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் எழுப்புவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்கட்டும். ஆலயங்களை இழந்தவர்கள் மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டத்தக்கதான மறுபடியும் கர்த்தர் கிருபை தருவீராக. அரசாங்கமே முன்னிட்டு கட்டி எழுப்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க. அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாம் கேள்விக்குறியா இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நிலைமையில மாறட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, ரீதல் மகு ரந்தனமா ரிபீக்கரபமா ஐநாவில இருந்து ஆண்டவரே இன்னும் ஒரு சிலர் இதை கண்ணோக்கி பார்த்து அதற்கான ஒரு சில முடிவுகள் அவர்கள் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் ஆண்டவரே மணிப்பூர் மேல் நீட்டப்படுவதாக ராஜா. இதுக்கு பின்னால யார் யார் தூண்டுகிறார்களோ ஒன்று அவர்கள் மனம் திரும்பணும், இல்லைன்னா அந்த இடத்துல அவங்களை தூக்குங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ராஜ்யம் இறங்கி வருவதாக சுவாமி. எதிர் வல்லமைகள் அழிந்து போகட்டும். ஆவியானவரே நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க தயவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க பிதாவே. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாக அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நாம் கேட்க போகணும். நிச்சயமாக அந்த இடத்துல கர்த்தர் ஒரு விடிவை தர போறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக வந்திருக்கிற ஒவ்வொரு போதர்களுக்காக எல்லாம் வந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எஸ்பிசி மீட்டிங்ல ஆண்டவரே அப்பா ஹalleluya அந்த நாளை கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா ஆண்டவரே போதர்களுடைய தலைவர்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கர்த்தர் நல்ல சரீரத்துல சுகபலத்தை தாங்க, நல்ல ஊழியத்துல நல்ல ஆண்டவரே இன்னும் நல்ல உயர்வை தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாக குடும்பங்களை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சாத்தானான எந்த விதத்துல சரீரத்துல பலவீனத்தையோ சோர்வையோ கொண்டு வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள், வன்கண், பொறாமை, எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் சபையில் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை நோக்கி ஜனங்கள் இழுத்து கொள்ளப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த சபை இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஜனங்கள் ஆராதிக்கும் போது சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் இழுத்து கொள்ளப்படணும் ராஜா. ஆண்டவரே பிதாவாகிய தேவன் ஜனங்களை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரே சபையில கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சபைகள் பெருகும்படியாய், சபைகள் நல்ல பள்ளிக்கு பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு சபை 2 சபை ஆகட்டும், 2 சபை 4 சபை ஆகட்டும், 4 சபை 8 சபையாய் மாறணும் ராஜா. ஆண்டவரே ஆத்துமாக்களை கொல்லப்பொருளாய் கட்டளையிடுவேன் சொன்னீங்களே, என்னை கேளுங்கள் அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குறைவுகளை கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படினால வராத இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவள் ஒவ்வொரு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்ன காரணம் என்ன தடை என்று எங்களுக்கு தெரியல, ஆனாலும் கர்த்தாவே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீ வருகிற மாதங்களில் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த எஸ்பிசி கூட்டங்களில் ஆண்டவரே சரியானபடி கலந்து கொண்டு இந்த பகுதிக்காய், பட்டணத்துக்காக, தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதனால நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு அப்படியே நீர் பதில் கொடுக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை உயர்த்தலாமா? நமக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றி தருகிற ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா.
இப்பொழுது கூட ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். அதுக்கப்புறமாக நம்ம மத்தியில் இருக்க டேனியல் ஐயா முன்பாக வந்து நமக்கான இன்றைக்கான வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இயேசுவின் நாமம் இனிதான நாம் என்ற பாடல். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கிருபையால் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட. உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட. இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. இயேசுவே என் நேசரே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளில் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையால் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. நாளைக்கு சிஸ்டருக்கு பிறந்த நாள். அதனால கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை அவர்களுக்கு தரணும். அங்க வச்சிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஆமென். அருமையான சகோதரிக்கு அடுத்த புது ஆண்டை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டணும். இதுவரை இருந்ததை காட்டிலும் இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக, மகிமையான நாட்களாக, ஆவிக்குரிய ஆழங்களிலே, தேவனுடைய ஊழியங்களிலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற நாட்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு இன்றைக்கி ஊழியர்களாக நாம் சேர்ந்து செபிக்கும்படியாய் அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. நீங்கள் முன்னால் வந்துடுங்க சிஸ்டர், பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் இப்படி பார்த்துக்கிட்டுங்க. எல்லாரும் கரம் உயர்த்தி, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக சொல்லி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் எங்கள் சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான மகிமையை கர்த்தர் தருவீராக. எங்கள் சகோதரியை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்ம ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதரியை நாங்கள் தேவனுடைய ஊழியர்களாக ஆசீர்வதிக்கிறோம். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தின்படி வருஷத்தினுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, ரெபெக்காளை சகோதரர் வாழ்த்தினது போல நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக. உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்தரித்து கொள்ளுவாயாக. 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, நம்மை துதிக்கிற ஐயா, ஆசீர்வாதத்தினால் உன் மகளை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆண்டு செய்த ஊழியம் அல்ல, இந்த ஆண்டு ஆத்தும ஆதாயம் அல்ல, அடுத்த வரப்போகிற புது ஆண்டில் ஓ ஷபர துரியான மக்களவா புதிய கிருபைகளினால் நிரப்புங்க, புதிய வரங்களினால் நிரப்புங்க, புதிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஓ ரீக்கலவா ஷபரதீரவரவக்கலவா. ஆண்டவரே, இந்த ஆண்டு இருந்த பலன் அல்ல, இந்த ஆண்டு இருந்த அபிஷேகம் அல்ல, இந்த ஆண்டு இருந்த வழி நடத்துதல் அல்ல, அடுத்த ஆண்டு வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலின் காரியங்கள் ஜெயமாயிருந்தது போல, எஸ்தருடைய காரியங்கள் மாறுதலாயிருந்தது போல அடுத்த ஆண்டு மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறோம் ஐயா. ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறோம், ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறோம். ஆண்டவரே, மகளுடைய குடும்பம் முழுவதும் காத்து கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களை நீக்கி ஒரு புது பலத்தினால, ஒரு புது அபிஷேகத்தினால, ஒரு கிருபையினால மகளை நிரப்புவீராக. நாதா, நன்றி ராஜா. அடுத்த ஆண்டு உடைய மகளை நீர் பயன்படுத்த போகிற அந்த விதங்கள் வித்தியாசம் ஆண்டவர. இந்த ஆண்டு இருந்தது போல் அல்ல, அடுத்த ஆண்டு ஒரு பெரிய தரிசனத்தை மகளுக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே வைத்து கொள்ளும். அவருடைய எல்லைகள் விரிவாகட்டனாதா, அவருடைய எல்லைகள் விரிவாகட்டையா. தேவனுடைய கர மகளோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியா செபிக்கிற கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம். ஏசாயா 40 அதனுடைய 26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அண்ட் see. நாம் எல்லாமே ஊழியக்காரங்க, நாம் எல்லாருமே சொல்கிறது என்ன தெரியுமா? நான் வானம் பார்த்த பூமி இல்லை, பொதுவாக சொல்கிறது. நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறோம், நாங்கள் ஆண்டவரை பார்த்து வாழ்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம ஆண்டவரை பார்த்து தான் வாழ்கிறோன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய விருப்பமும் அதுதான். உங்கள் கண்களை என்ன பண்ணு? ஏறெடுத்து பாருங்கள். 121ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்றாரு, என்னது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஐ லிஃப்ட் மை ஐஸ் டுவர்ட்ஸ் த மவுண்டன். பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து வாழ்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மைதானே? ஒரு ஆய்வு இப்படியா சொல்லுது, ஒரு நல்ல 6 அடி வளர்ந்த மனுஷன், நல்ல ஒரு ஆவரேஜ் ஹைட், இப்போ நான் வந்து 5.9, இப்போ என்னை காட்டிலும் கொஞ்சம் ஹைட்டாக நல்லா 6 அடி வளர்ந்த மனுஷன் கண்ணில் தெளிவான சன்லைட் டைமில் அவன் பார்த்தா 3 மைல்ஸ் அவனால் பார்க்க முடியுமா. கண் பார்வை நல்லா இருந்து, நல்ல போதுமான உயரம் இருந்து, பக்க வாட்டில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமா? 3 மைல்ஸ், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரை என்ன பண்ண முடியுமா? தெளிவான சூரிய வெளிச்சமும்
தடை இல்லாமல் இருந்தால் அவனுடைய கண் பார்வை, நல்ல கண் பார்வை, கிட்டத்தட்ட அவ்வளோதான் சைடில் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனால பார்க்க முடியும். இது தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனால் அதே மனிதன் வானத்தை நோக்கி பார்த்தா எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? நட்சத்திரங்களை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம். ஏன்னா God has designed like that. அப்படித்தான் மனுஷனையும் மனுஷனுடைய கண்ணையும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கார். பக்கவாட்டில் பார்த்தா, நிறைய நேரம் நமக்கு கண்ணாடி போடுறவங்களுக்கு பக்கவாட்டில் பார்த்தா 2 அடி தூரத்தில் இருக்கிறது என்ன பண்ண மாட்டேது, தெரிய மாட்டேது. கண்ணாடியை பார்த்தா, கண்ணாடி போட்டா தெரியுது, இல்லை கண்ணாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா. நல்ல பார்வை இருக்கிறவனுக்கு 5 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேலே பக்கவாட்டில் பார்ப்பதற்கு அவன் கண்கள் என்ன பண்ண முடியல, டிசைன் பண்ணப்படலை. ஆனா மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் பல மடங்கு, பல 1000 கிலோமீட்டர் தூரம் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். அதுவே ஒரு அடையாளம். நாம மேல நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம எங்க பார்த்துடுறோம், இங்கேயும் அங்கேயும் பார்த்துறோம். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு நபரை, ஆபிரகாம் என்கிற ஒரு நபரை எடுத்து பைபிளில் பார்க்க முடியும். 5 டைம்ஸ், 5 முறை ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்குது. 5 முறை. ஒருவேளை நீங்க ஆராய்ச்சா நிறைய கூட கிடைக்கலாம். நான் பார்த்ததுல 5 முறை ஆபிரகாம் என்ன பண்ணாரா, கண்களை ஏறெடுத்து பார்த்தார். 5 முறையும் ஏதோ ஒரு காரியம் நடந்தது. 5 times whenever Abraham lifted his eyes, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் வாழ்க்கையில, அவனுடைய காரியங்களில கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு அதை தியானித்து நாமும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம், ஆப்வியஸ்லி ஆபிரகாமை பத்தி வாசிக்கணும்னா எங்க தான் வாசிக்க முடியும்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகுல இருந்தா நம்ம பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 18 வசனங்களை வர நாம வாசிச்சோம்னா, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். லோத்து பிரிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, யூ லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கோம். நீ கண்களை ஏறெடுத்து பார். பார்த்து என்ன சொல்ற, மேல பார்க்கறது மாத்திரம் இல்ல, இப்ப நான் சொல்றேன் நீ 4 பக்கத்துல என்ன பண்ணு பார். எங்க? வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நீ பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியில் உள்ள தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். சரிங்களா? பொதுவா நம்ம இதுவரை நம்ம ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமா இருக்குது, இதை நிறைய எடுத்துப்போம், இதை கிளைம் பண்ணுவோம், இதை பேசுவோம். அதுக்கு அடுத்தது பகுதி தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்த போறேன். 18வது வசனம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய், சொல்லாமா என்ன பண்ணா, எப்ப அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானோ, வாக்குத்தத்தம் வந்தது, செஞ்ச முதல் காரியம் கூடாரத்தை என்ன பண்ணிட்டாராம், பேத்துட்டார். கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. எப்ரோன்னா ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு ஐக்கியம். எப்ரோன்னா என்னங்க அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது தானே, தேவனோடு ஐக்கியம். இதுவரை ஆண்டவர் தான் அழைச்சாரு, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு, வந்தான். ஆனா கூடவே யாரோட ஐக்கியமும் இருந்தது, லோத்தோட ஐக்கியமும் இருந்தது. கரெக்டா? அவன் இவன் கூட வந்துட்டான், தனியா விடல. ஆண்டவர் அவங்களை ஆஸ்வதிச்சாரு, ஆஸ்வதிச்சு பழகி பெருக செஞ்சார். அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச அதிகாரம், பலமுறை நம்ம பேசியிருப்போம். அதனால ஊழியக்காரர்களுக்கு இதெல்லாம் நிறைய விவரிச்சு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. தேவன் அவர்களை ஆஸ்வதித்தனால பூமி தாங்கக்கூடாத நிலைக்கு போனது.
அப்போ அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு இல்லையா? நிறைய நேரம் என்ன தெரியுமா, அழைக்கப்பட்டவங்களோட அபிஷேகிக்கப்பட்டவங்களோட இருந்தாலே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது லோத்துக்கு தெரியல. லோத்து நினைச்சுக்கிட்டான் எனக்கு அந்த ஆசீர்வாதம். நோ நோ நோ, ஆபிரகாமோட வந்ததுனால தான் லோத்து என்ன பண்ணப்பட்டாரு, ஆஸ்வதிக்கப்பட்டார். நிறைய நேரம் பாருங்க, நம்ம சபைக்கு வந்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருப்பாரு. அவங்களுக்கு தெரியாது, விட்டுட்டு போவான், திரும்ப பேக் டு த பெவிலியன், ஜீரோக்கு வந்து நிற்பாங்க, அப்புறம் ஓடி வருவாங்க. அவங்களுக்கு தெரியல, அழைக்கப்பட்டவனோட அபிஷேகிக்கப்பட்டவனோட தெரிந்து கொள்ளப்பட்டவனோட இருந்தாலே ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி நமக்கும் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட நட்புகளோடு இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். நிறைய நேரம் நம்ம எல்லாரு கூடயும் பழகி எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டு இருந்தோம் வச்சுங்களேன், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். எங்க அபிஷேகம் இருக்குதோ, எங்க அழைப்பு இருக்குதோ, அங்க நம்முடைய நட்பு இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதாச்சும் நிறைய பேர் இப்படியா சொல்லுவாங்க, இஃப் யூ மிங்கிள் வித் ஈகிள் யூ வில் ஃப்ளை. பருந்துகளோட கழுகுகளோட பழகினா என்ன பண்ண ஆரம்பிப்போம், பறக்க ஆரம்பிப்போம். கோழி குஞ்சோட பழகினா, கோழிகளோட பழகினா பறக்கிறவங்க கூட என்ன பண்ண ஆரம்பிச்சுவான், குப்பையை கலர ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது குப்பையை கலர்ற பறவை இல்லை. இன்னைக்கு நிறைய பறக்க வேண்டியவங்க சரியான நபரோட பழகாததுனால, சரியான நபரோட ஐக்கியம் இல்லாததுனால பறக்கிறத விட்டுட்டு என்னத்தை கலரிட்டு இருக்குது. ஆமா, நம்ம தான் ஓப்பனா பேசிக்கலாம், தப்பு கிடையாது. பறக்கிறத விட்டுட்டு ஐயா சொன்ன மாதிரி தேவையில்லாத நாத்தத்தை கலரிக்கின்னு, தேவையில்லாத காரியத்தை கலரிக்கின்னு, நல்லா வல்லமையா ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியர்கள் அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், இவன் சரியில்லை, அது சரி. இன்னைக்கு மாசம் ஒரு மாசத்துக்கு 10 ஃபெலோஷிப்புக்கு போய் இதுதான் ஃபெலோஷிப்பு, இதுதானே எல்லா குப்பையை கலரிக்கிட்டு. குப்பையை கலர்னா நமக்கும் நாத்தம், நம்ம மேலே நாத்தம் வீசதான் செய்யும். தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. குப்பையை கலர்றவங்க வாழ்க்கை கொஞ்சம் காலத்தில் கழிச்சு பார்த்தோன்னா அவனே குப்பையா மாறிடுவான். அவன் மேலேயே குப்பை ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ பறக்க வேண்டிய ஆளு, ஆனா நீ பழகிறது யாரோட, கோழி குஞ்சுகளோட. அது இங்க கலரிட்டு இருக்குது. ஆனா கழுகுகளோட பழகுனா நாமளும் பறக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. லோத்துல நிலைமை அதுதான். அழைக்கப்பட்ட ஆபிரகாமோட வந்தான், வந்ததுனாலேயே அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனா காலப்போக்கில் ஐயா நினைச்சுக்கிட்டாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வாக்குவாதம் வந்துருச்சு. பொதுவா வாக்குவாதம் வந்த பிறகு ஆபிரகாம் சொல்லும் பொழுது லோத்து என்ன சொல்லியிருக்கணும், அண்ணே இல்லை சித்தப்பா இல்லை ஏதோ ஒரு முறை சொல்லி, உங்க கூட வந்ததுனாலதான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க என்ன அனுப்புங்க, நீங்க நீ லெஃப்ட் போடான்னு சொல்லுங்க நான் போறேன், ரைட்டு போடான்னு சொல்லுங்க நான் போறேன், உங்களுக்கு இல்லாத உரிமையா, நீங்க என்ன பார்த்து அனுப்புங்கயா, நீங்க என்ன ஆஸ்வதிச்சு அனுப்புங்கயா அப்படின்னு சொல்லி போயிருந்தானா லோத்து நிச்சயம் என்ன பண்ணிருக்குமா, ஆசீர்வாதமா இருந்திருப்பான். ஆனா இவரே கண்ணை ஏறெடுத்து என்ன பார்த்துட்டாரு, பக்கத்துல பார்த்துட்டாரு, சோதோம் குமாராவை பார்த்தாரு. அது தேவனுடைய தோட்டம் போல இருந்துதான். அவன் எதை அவன் கண்ணுக்கு நல்லதா பட்டு போனானோ அவன் கண்ணுக்கு முன்னாலேயே அது அழிந்து போனதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவன் போன பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விட்டு போன பிறகு அவனுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், ஈவன் குடும்பம் எல்லாம் அழிந்து போனது. இல்லை எவ்வளவு மோசமான, பூமி தாங்க கூடாத அளவுக்கு நன்மைகளை வைத்திருந்தவன் கொஞ்ச நாட்களிலேயே ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்துட்டான், அவன் போயிட்டான். ஆனா ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து ஆண்டு சொல்லி, நீ கண்ணை ஏறெடுத்து பாரு, நான் உன்னை இப்ப ஆஸ்வதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து சொன்ன உடனே ஆபிரகாம் செஞ்சது தன் கூடாரத்தையே, ஆமா கழட்டி டிஸ்மேண்டில் கூட பண்ணல, உடைச்சு பேத்துக்கிட்டு போயிட்டாராம். இங்க வேணாம், இந்த ஐக்கியமே எனக்கு வேணாம், தேவையில்லாத லோத்து போல இருக்கிற ஆட்களோட ஐக்கியமே எனக்கு வேணாம், கிளட்டி நான் ராங்கான இடத்துல இப்ப பிளேஸ் ஆயிருக்கிறேன், என் கூடாரத்தை ராங்கான இடத்துல நான் அடிச்சு வச்சிருக்கிறேன், அதனால இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு எங்க போய் போட்டாரு, ஹெப்ரோன்ல. ஹெப்ரோன்னா என்ன மீனிங் நம்ம பார்த்தோம், நமக்கு தெரிஞ்சபடி தேவனோடு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் காட். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நிறைய பேருக்கு நமக்கு மாசத்துல, இப்ப எனக்கு சொல்றேனே,
எஸ்பிசி வேளச்சேரி ஒரு ஃபெலோஷிப்பு, சவுத் ஈஸ்ட் சென்னை ஐயா ரெக்கார்ட் ஆகல, அப்புறம் கேட்டு போறாரு, அதுதான் திரும்ப நம்ம ஓப்பனா பேசிப்போம். சவுத் ஈஸ்ட் சென்னை பாஸ்டர் கல்யாணகுமாரோட ஒரு ஃபெலோஷிப்பு. அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட், நான் அங்க இருக்கிறதுனால அங்க வேற பொருளாளர் ஆக்கி வச்சுக்கிறாங்க, அது லோக்கல் சென்ட் தாமஸ் மவுண்ட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். இந்த 3 ஃபெலோஷிப் எனக்கு நிச்சயமா போய் ஆகணும். இருங்க, அது ஃபுல் காஸ்பல் எப்பயாச்சு. இந்த 3 கண்டிப்பா, இந்த 3 வந்து போலன்னா ஏன் போலன்னு கேட்பாங்க. இப்போ நான் இங்க வரலன்னு வச்சுங்களேன், விட்டுருவீங்க, ஏன் வரலன்னு கேட்பீங்க. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் சென்னை போலன்னு வச்சுங்க, நீங்களாச்சும் கேட்பீங்க, அவர் உதைப்பாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி மவுண்ட் ஃபெலோஷிப்ல அங்கேயும் ஒரு பொறுப்புல, பொருளாளர் என்ற ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால ஜுரம் வந்தாலும் என்ன ஆனாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், எல்லாருக்கும் முன்னால வர போய் உட்காந்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் போடணும், பில்லு போடணுன்றதுனால. இது 3 தவிர்க்க முடியாது. இது அடுத்து சென்னை ஃபுல் காஸ்பல் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற தாய் ஃபெலோஷிப்னுவாங்களே, நல்ல பிரசங்கியார் ஒரு முக்கியமான இடம் எதை பார்க்கணும்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை கண்டிப்பாக போவேன். அப்போ இது 4வது ஃபெலோஷிப். இது இல்லாமல் திடீர்னு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா, அன்னைக்கு ஒரு ஃபெலோஷிப்பில் நாங்கள் 2 பேர் பார்த்துக்கணும், ஒரு பிரசங்கியார் வராரு, நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் மாதத்துக்கு ஒரு 1-2, அப்போ பார்த்தா ஒரு ஆவரேஜா ஒரு 6-7 ஃபெலோஷிப் வந்துடுது எனக்கு. இப்போ நான் எனக்கேண்டனா பிஷப் ஐயாலாம் நடத்த போவீங்க, எத்தனை ஃபெலோஷிப் இருக்கும் நமக்கு தெரியல. இப்போ இவ்வளோ ஃபெலோஷிப் இருக்குது. இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டு படுக்கும்பொழுது முடிவு பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில் என்ன ஃபெலோஷிப்புக்கு போனோம், வேளச்சேரி எஸ்பிசி வேளச்சேரி ரீஜன், எல்லாரும் அப்படி தான் முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் வந்தோம், மைண்டில் இருந்தால் தான் செயலுக்கு வரும், ஃபெலோஷிப் வரணும், வந்துட்டோம். இதெல்லாம் பிளான் பண்ணுறோமே, என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்னைக்கு ஃபெலோஷிப் வித் காட் உட்காந்துருக்கணும். மாசத்துக்கு ஒரு நாள் ஆச்சு ஆண்டவரோட எனக்கு ஐக்கியம். இன்னைக்கு எங்க நம்ம வீட்டு கதவை பூட்டி, என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனை எப்போ உபவாசம் பண்றதை நான் சொல்லல, அது பண்றோம். ஒரு தேவனும் போது உபவாசம் பண்றதை நான் பேசவே இல்லை, அது செய்யறோம். ரெகுலரா ரொட்டீனா மவுண்ட் ஃபெலோஷிப்பு, வேளச்சேரி ஃபெலோஷிப்பு, இந்த ஃபெலோஷிப் அந்த ஃபெலோஷிப்னு போறோமே, நமக்கு தேவனோட ஒரு ஃபெலோஷிப்னு ஒரு நாளை வச்சா நல்லா இருக்குமா இருக்காது? இது ஆண்டவர் என் கிட்ட பேசினது, என்ன உணர்த்தினது. அதனால தான் நான் இப்போ உங்களோட சொல்லி உணர்த்தப்பட்டதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன். we must have ஹெப்ரோன், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹெப்ரோன். நம்முடைய கூடாரத்தை பேத்துக்கிட்டு தேவையில்லாத ஃபெலோஷிப்ல எங்கேயாச்சும் போட்டு கூடாரம் போட்டிருந்தா அதை பேத்துக்கிட்டு எங்க போட பழகணும், ஹெப்ரோனில் தேவனோட ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. இது எப்போ வரனா, கண்களை ஏறெடுத்து பார்த்தா தான் இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. முதல் முறை ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது நான் இருக்கிற இடம் சரியில்லைன்னு தெரிஞ்சது, என் ஐக்கியம் சரியில்லைன்னு தெரிஞ்சது, நான் கூட சேர்ந்துட்டு இருக்கிற நபர்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சது. சரியான இடத்துக்கு தான் கூடாரத்தை என்ன பண்ணிட்டான், மாத்திக்கிட்டான். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, நம்மெல்லாம் தேவ ஊழியர்கள், கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை என் ஐக்கியம் சரியில்லாம இருந்தா, என் ஐக்கியம் சரியில்லாம இருந்தா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக. கூடாரத்தை பேத்துருவோம், கூடாரத்தை என்ன பண்ணிடுவோம், பேத்துருவோம். தேவையில்லை, அந்த அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நமக்கு வேண்டாம். நம்மை பின்னோக்கி இழுக்கிற ஐக்கியங்கள் வேண்டாம். நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபரோட பேசினா ஃபெய்த்தை பேசுவோம், ஒரு சில நபரோட பேசினா எப்படிங்க இருக்கிறீங்க, என்னங்க ஊழியம் ஒரு பிரயோஜனம் இல்லையா, ரொம்ப கஷ்டம், அப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு சில ஆளோட போய் நின்னாலே ஹலோ பிரைஸ் தி லார்ட், ஹவ் ஆர் யூ, தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதை பண்றேன் இதை பண்றேன், ஏதாச்சும் நம்மளை 10 நிமிஷம் பேசினாலும் நம்மளை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஒரு சில ஆளுங்களோட பேசினா இருக்கிற விசுவாசமா அன்னைக்கு காலையில ஜபம் கூட நமக்கு என்ன ஆயிரும், காத்து புடிங்கிட்ட பலூன் மாதிரி இருங்க, என்னையா ஒரே கஷ்டயா, சே ஃபீஸ் கூட கட்ட முடியலையா, பெட்ரோல் கூட போட முடியலையா, இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களோட போனா முடிஞ்சிச்சு. ஆனா தவிர்க்க முடியாது, அவங்களும் இருக்கிறாங்க நம்ம கூட, அவங்களோட நம்மளும் பழக வேண்டியது இருக்குது. ஆனா என்னன்னா ஃபெலோஷிப் அங்க வேணாம். அதாச்சு நானும் ஐயாவும் பேசணும்னா
ஒன்று என் மூலமா ஐயா பலப்படணும், இல்லை ஐயா மூலமா நான் பலப்படணும். இது ரெண்டும் இல்லையா எங்களுக்கு பேச்சே வேணாம். பல நேரம் ரெண்டு பேரும் பேசி நான் அவரை கவுத்து விட, அவர் என்ன கவுத்து விட, ரெண்டு பேரும் கவுந்து போய் நம்ம ஒரு பலனற்ற நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இருக்க வேணாம். ஒருவேளை நான் யாரோடையா பழகிறேன்னா என் மூலமா அவங்க பூஸ்டப் ஆகணும், அதுக்காக எனக்கு நட்பு, அதுக்காக ஃபெலோஷிப், அதுக்காக நான் அவங்கள பார்க்குறேன், அதுக்காக அவங்களோட பேசுறேன், என் மூலமா அவங்க வளரணும், அதுதான் என்னோட இன்டென்ஷன். இன்னைக்கு ஒரு பிரதரோட டீ குடிக்க போறேன் 10 நிமிஷம்னா they must grow or I must grow. இது ரெண்டும் இல்லைனா I don't want that fellowship. அந்த ஐக்கியம் எனக்கு வேணாம். சும்மா நேம் சேக் பழகணுன்றதுக்காக பழகிட்டு ஐக்கியம் வைக்கணுன்றதுக்காக ஐக்கியம் வச்சுட்டு இருக்கிற நேரத்தெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுருவோம், கூடாரத்தை பேத்துருவோம். சொல்லாமா? கூடாரத்தை என்ன பண்ணுறது? ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், ஆண்டவர் அவனுக்கு உணர்த்திட்டாரு, உன் ஃபெலோஷிப்பு சரியில்லை, நான் உன்னை அழைச்சா நீ லோத்து கூட சேர்ந்துக்கின்னு சண்டை போட்டுனுக்கிற. என்ன சண்டை? இடம் பத்தல, உன் இடம் சரியில்லை, உன் மேய்ப்பரு என் மேய்ப்பரு, உன் ஃபெலோஷிப்பு சரியில்லை இருந்தாலும் இந்த சண்டையே. நீ பேர் கூடாரத்தையே பேர்த்துட்டு எங்க வந்துரு? எப்ரோனுக்கு வந்துரு. அவன் கூடாரத்தை பேர்த்து எப்ரோனுக்கு வந்து அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், தேவனோடு ஐக்கியத்தை உறுதிப்படுத்தினான். எனக்கு அருமையான சகோதரனே, நம்ம ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திப்போம். எனக்கு எஸ்பிசியில் ஐக்கியம் இருக்கிறது நல்லது, எஸ்பிசி வேளச்சேரி ரீஜனில் ஐக்கியம் இருக்கிறது நல்லது, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல எனக்கு ஐக்கியம் இருக்கிறது நல்லது, சவுத் ஈஸ்ட் சென்னையில் எனக்கு ஐக்கியம் இருக்கிறது நல்லது, சென்னை ஃபுல் காஸ்பல்ல எனக்கு ஐக்கியம் இருக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே தேவனோட எனக்கு ஐக்கியம் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் இல்லைனா இந்த ஐக்கியத்துக்கு அர்த்தமே இல்லை. He is the reason for our fellowship. இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஐக்கியங்களில் தேவன் இல்லை, நாம் இருக்கிறோம். நம்முடைய ஐக்கியங்களில் தேவன் இல்லை, ஐக்கியங்களில் சண்டை, ஐக்கியங்களில் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வேண்டாம். எங்க தேவன் இல்லையோ அந்த ஐக்கியம் எனக்கு வேணாம். அது அங்கே எனக்கு பதவி இருந்தாலும் பரவாயில்ல, புகழ் இருந்தாலும் எதுவும் தூக்கி போட பழகுவோம். நமக்கு பதவி பட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. we are leaders, we are born leaders. எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு கொடுத்ததுனால தான் நம்ம லீடர் இல்லை, பொறுப்பே கொடுக்கறதுனால நம்ம லீடர் தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆனால் ராங் பிளேஸில் ஐக்கியம் போட்டிருக்கிறதுனால தான் சண்டை, ராங் பிளேஸில் ஐக்கியம் போட்டிருக்கிறதால தான் அடுத்த நிலைக்கு போகவே முடியல. ஆபிரகாம் அடுத்த நிலைக்கு போக முடியல. ஏன்னா பிரச்சனை, இதையே ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன் வீட்டு வேலைக்காரனுங்க என் வீட்டு வேலைக்காரனுங்க சண்டை, உனக்கும் எனக்கும் பிரச்சனை, இதே பிரச்சனை. ஆனா கண்களை ஏறெடுத்து பார்த்து கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனிலே போட்டான். அல்லேலூயா. நமக்கு தேவனோட ஒரு ஐக்கியம் உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குது? தேவனோட. ஒரு வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கொலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 1 and 2. எடுத்தா வாசிச்சிருங்க, இல்லைன்னா நான் எடுத்து வாசிச்சிருக்கேன். கொலேசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படி இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்மளுடைய வாண்டிங்ஸ் எல்லாம் மேலானதாவே இருக்கணுமா? அல்லேலூயா. தேவனுக்குரியவைகளாவே இருக்கணும். அதுதான் போல் நீ எப்பயுமே மேலானவைகளையே நாடு, மேலானவைகளையே தேடு. ஆமென். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 1:9 இப்படியா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 1:9 வாசிச்சிருமா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். We are called to have fellowship with Jesus. இயேசுவோட ஐக்கியம், இயேசுவோட ஐக்கியம். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு ஊழியர்களுக்கு இருக்கிற ஒரு 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 பிரச்சனை என்ன தெரியுமா? காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிடுவோம், காலையில் எழுந்து ஒரு ஐக்கியம் இருக்கும் ஆண்டவரோட, அதுக்கப்புறம் விட்டுறது.
ஆல்வேஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு ஒரு தொடர் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள. ஒருவேளை நம்முடைய கூடாரம் ராங்கான இடத்துல இருந்தா அதை பேத்துக்கிட்டு எப்ரோனிலே கூடாரத்தை போட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அது எப்ப தெரியும்னா கண்ணை ஏறெடுத்து பார்த்தாதான் தெரியும். நிறைய நேரம் ராங் ஃபெலோஷிப்ல இருக்கிறோன்னே தெரியறது இல்லை. காரணம் லிஃப்ட் அப் பண்ணி பார்க்கறதே இல்லை. தேவனை கண்களை ஏறெடுத்து பார்த்தால் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார், நீ இருக்கிற ஃபெலோஷிப்பே ராங், உன் கூடாரத்தை பேத்துக்க. இன்றைக்கு ஒருவேளை நம்ம இதை தியானிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுதே ஏதாகிலும் ஒரு ஐக்கியம் இது சரியில்லை, இதை மாத்தணும்னு கர்த்தர் உணர்த்தினார்னா இன்னைக்கே அதுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசுகிறவர். ஒரு சில ஃபெலோஷிப் சரியில்லை, ஒரு சில நட்பு சரியில்லை, இந்த காரியத்தை விட்டு விலகு அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணிடணும்? விலகிடணும். அப்படி விலகாததுனால தான் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் விழுந்து கிடக்கிறத நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம் இல்லை? சமீப நாட்களாக நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஐக்கியத்தை மாற்ற கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது இடத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா, ஆமென். கண்களை ஏறெடுத்து பார்த்தா விசுவாசம் நமக்கு வளரும். அல்லேலூயா. ஆபிரகாமால நம்ப முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி பெருகும், உன் சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும், ஆண்டவர் நான் உனக்கு பிள்ளைய தருவேன் அப்படின்னு வாக்கு பண்றாரு. ஆபிரகாமால அதை நம்ப முடியல. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை அப்படியே சொன்னாலாம் நீ கேட்க மாட்ட, வான்னு கூட்டுட்டு போயிட்டு வெளியில கூட்டு போயிட்டு உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, நட்சத்திரத்தை பாரு, இந்த நட்சத்திரத்தை போல உன் சந்ததி பெருகும். கடற்கரை மணலை பாரு, இந்த மணல் தூளை போல உன் சந்ததி பெருகும். இதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது. ஒன்றுமில்லாததிலிருந்து ஒரு நட்சத்திர கூட்டங்களை தேவனால் உண்டாக்க முடியுமானால், ஒன்றுமில்லாதவையிலிருந்து ஏதோ ஒன்றை ஒரு வார்த்தையினாலே அவரால் உண்டாக்க முடியுமானால், சரீரம் செத்த எண்ணிலிருந்து, சரீரம் செத்து போன வழிபாடுகள் நின்று போன என் மனைவியினிடத்திலிருந்து ஒரு சந்ததியை தேவனால் உண்டாக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. எப்ப? கண்ணை ஏறெடுத்து பார்த்த பொழுதுதான். When he lifted up his eyes, his faith increased. அவன் விசுவாசம் வளர்ந்தது. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் உண்டாக்குனது நான் தான். எப்படி உண்டாக்குனேன்? வார்த்தையினால சொல்லி உருவாக்கினேன். இதை உண்டாக்குன எனக்கு ஒரு பிள்ளைய உனக்கு தர முடியாதா? நீ கேட்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தர முடியாதா? அப்படின்றது வெளிப்பாடு அவனுக்கு வந்தது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் பவுல் இப்படியா எழுதுகிறார். ரோமன்ஸ் சாப்டர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், ஆண்டவர் அற்புதம் பண்ண பிறகு ஆண்டவரை தோத்தரிக்கல அவரு. கரெக்டா? என்னவா? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினது அற்புதம் நடந்ததுக்கு பிறகு இல்ல, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் செய்ய வல்லவர் என்று நம்பி மகிமைப்படுத்தினான். கரெக்டுங்களா? அப்படித்தானே பவுல் எழுதுறாரு. திரும்ப வேணா வாசிப்போமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, இன்னும் நிறைவேற்றல, கரெக்டா? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் என்ன பண்ணாரா? So when he praised before his miracle.
அவன் அற்புதம் நடப்பதற்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்பி கர்த்தர் என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. பொதுவா நாம எப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம், கிடைச்ச பிறகு நன்றி சொல்லுவோம். கரெக்டா? கிடைக்க முன்னால வர அழுதுட்டு கிடப்போம். கிடைக்கிறதுக்கு முன்னால வர ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்க மாட்டீங்க, ஆண்டவரே எனக்கு செய்ய மாட்டீங்க, ஆண்டவரே உங்க ஊழியம் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். எப்ப வர? கிடைக்கிற வர. ஆனா கிடைச்ச பிறகு எனக்கு அப்பவே தெரியும் கர்த்தர் கொடுத்துருவாருன்னு, கர்த்தர் நல்லவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு கிடைச்ச பிறகு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆனா ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைப்பதற்கு, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்னதாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கொடுக்கறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தினால இப்ப கர்த்தர் கட்டாயத்துக்குள்ள வந்துட்டார். அதாச்சு இப்ப பாஸ்டர் ஐயா உதாரணத்துக்கு சொல்றேன், பாஸ்டர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரவே இல்லை, ஆனா நான் சொல்றேன் பாஸ்டர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, பாஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாரு, அவரு சூப்பர்யா, நான் கேட்கறதுக்கு முன்னாலே எனக்கு கொடுத்துட்டாருயா அப்படின்னு 4 பேருக்கு முன்னால சொல்ல அவருக்கு என்ன கட்டாயம்? இப்போ புரியுதுங்களா? இவன் வேற ஊரெல்லாம் சொல்லிட்டான், இப்ப கொடுக்கலாம் அசிங்கம், நமக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அதனால என்ன பண்றது, தொலைச்சிருவோம், கொடுத்தாச்சு தொலைச்சிருவோம். இந்த மாதிரி தான் அவர் புள்ள கொடுக்கல, கொடுக்கறான்னு சொன்னாரு, ஆனா புள்ள கொடுக்கவே இல்ல. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாலே சொல்லிட்டான், முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நட்சத்திரத்தை போல கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே மணலை போல கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்ப அவர் கட்டாயம் இவனுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. இந்த பார்வை அவனுக்கு எப்ப வந்தது? வானத்தை அண்ணாந்து பார்த்த பிறகுதான் வந்தது இல்லையா? ஆண்டவர் அவனை நம்ப வைக்கிறதுக்காகவே வெளியில கூட்டு போய் சொல்றாரு, என்ன பண்ணு, அண்ணாந்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்பதான் அவனுடைய திங்கிங் மாறுது, அவனுடைய விசுவாசத்தினுடைய நிலையே மாறுது. கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில நமக்கு பல தேவைகள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஊழியம் வளரணுன்ற ஒரு ஆசை. ஊழியம் வளர்ந்த பிறகு இல்லை, வளரத்துக்கு முன்னாலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் சபையை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் மேன்மையை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த பிறகு இல்லை, வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அவன் முழு நிச்சயமாய் நம்பி என்ன போட்டிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தி அதனாலதான் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்ப முதல் காரியம், கண்களை ஏறெடுத்து பார்த்தா என் ஃபெலோஷிப் ரைட்டான இடத்துல தான் இருக்குதா ராங்கான இடத்துல இருக்குதான்னு தெரிய வரும். ரைட்டா இருந்தா இருந்துருவோம், ராங்கா இருந்தா கூடாரத்தை நான் மாறுறது இல்ல, கூடாரத்தையே பேக்கிறது. இனி அங்க போவே முடியாது. கூடாரம் இருந்தா அப்புறம் மழை காய்ச்சி ஒதுங்கிடுவோம். கரெக்டா? கூடாரமே இல்ல, பேத்துட்டு போற ஒரு அனுபவம். 2வது, கண்களை ஏறெடுத்து பார்த்தா விசுவாசம் இல்லைனாலும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. கிடைச்ச பிறகு இல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 3வது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. ஜெனசிஸ் சாப்டர் 18. இது 3வது முறையாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம், கண்களை ஏறெடுத்து பார்க்குது. 18ல 2-3 வசனங்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இது 3rd டைம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கண்ணை லிஃப்ட் பண்ணி பார்க்கிறது. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். நமக்கு இந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா, அதனால வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை. என்னாச்சு, 3 புருஷர்கள் வந்தாங்க. உடனே ஓடி போய் என்ன பண்றான், எத்தனை வயசு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99 வயசு கிழவன், வர்றது புருஷர்கள். ஆனா இவர் என்ன பண்றாராம், ஓடி போய், அப்படிதானே இருக்குதா? 2ஆம் வசனத்தோட முடிவு பாருங்க. கூடாரத்தில் இருந்து, கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அவங்களுக்கு உபசரிக்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவன் 3 புருஷரை பார்த்த உடனே யாரோ எங்கேயோ போறாங்க, எனக்கு என்ன அப்படின்லாம் விட்டுருல,
அவங்களை பார்த்து எதிர்கொண்டு ஓடி வணங்கி, நீங்க என் வீட்டுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இளைப்பாரி நீங்க சாப்பிட்டுட்டு தான் என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உபசரிக்கிறத என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நமக்கு இந்த வசன அதிகாரத்துடைய முடிவுல தெரியும். அவங்க தான் சொல்றாங்க, ஒரு உற்பவ காலத்துல சாராளுக்கு பிள்ளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உபசரிக்காம இருந்திருந்தானா? யாரோ போறாங்க, எங்கேயோ போறாங்க, எப்படியோ போய் தொலைட்டோம் அப்படின்னு விட்டுருந்தானா அந்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. உண்மையா உண்மை இல்லைங்களா? போறவங்களை, அவங்க இவங்க வீட்டுக்கு தான் வரல, எங்கேயோ போறாங்க, போறவங்களை ஓடி போய் கூப்பிட்டு உபசரிச்சு அவங்களை அனுப்பினதுனால அவர்கள் சொல்றாங்க, ஒரு உற்பவ காலத்துல அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்ப கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுக்கு யாருக்கு தான் உதவி செய்யணும்ன்றது தெரிய வரும். ஆமென். அடுத்தது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவன் தேவையுள்ளவர்களை பார்த்து கண்ணும் காணாம போகவே மாட்டான். ஆபிரகாமுக்கு தேவையோடு வருகிறவர்களை உபசரிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. He lifted up his eyes, கண்களை ஏறெடுத்து பார்த்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து சமைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஆண்டிலே அது நிறைவேறுவதற்கு ஒரு ஏதுவா இருந்தது. ஸோ கண்களை ஏறெடுத்து பார்த்து, நம்ம சுற்றிலும் பார்க்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. சரியான நபரை உபசரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஊழியக்காரனுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? உபசரிக்கிறவர்களா இருக்கணும். எனக்கு ஒரு சம்பவம் இதுல, இந்த ஆபிரகாம் சிச்சுவேஷன்ல ஒன்று ரொம்ப பிடிச்சது. 3 பேருக்கு 3 படி மாவு. கரெக்டா? 3 பேருக்கு 3 படி மாவு கொடுக்குறான். யாருக்கிட்ட? அவங்க மனைவி கிட்ட கொடுத்து, சீக்கிரமா வேகமா என்ன பண்ணு, அப்பம் சுடு. அடுத்தது தொழுவத்துக்குள்ள ஓடி போய் ஒரு கொழுத்த கன்று, இதுக்கு அளவே கிடையாது, ஒரு 3 பேருக்கு ஒரு கொழுத்த கன்று அடிச்சு சமைச்சு சீக்கிரம் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு அவங்கள உபசரிக்கிறான். இவன் என்ன கொடுத்தானோ கர்த்தர் அதை அவன் சந்ததிக்கு திரும்ப கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து திரும்ப வரும்பொழுது மாவை அளந்து கொடுத்தான், கர்த்தர் மன்னாவை அளந்து கொடுத்தாரு. கரெக்டா? கர்த்தர் மன்னாவை அளந்து கொடுத்தார். ஒரு ஆளுக்கு 1 ஓமர் மன்னா. இவன் ஒரு மனுஷனுக்கு 1 படி மாவு. மாவை அளந்து போட்டான். ஆண்டவரும், நீ எந்த அளவில் அளக்குறியோ அந்த அளவில் உனக்கு அளக்கப்படும். அவன் சந்ததிக்கு வனாந்தரத்தில் கர்த்தர் மன்னாவை அளந்து கொடுத்தார். ஆனா கரியை அளந்து கொடுக்கல. 3 பேருக்கு ஒரு கொழுத்த கன்று ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? காடைய அளவில்லாம கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்ப நாம கொடுக்கிறது எதுவுமே, நாம உபசரிக்கிறது எதுவுமே வீணாய் போவதே இல்லை. கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கவனத்தில் வைக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்து வரவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற ஒரு பழக்கம், தேவையானவங்களுக்கெல்லாம் கொடுக்கிற ஒரு பழக்கம். ஒரு எபிரேய கதை ஒன்று இருக்குது, நம்ம ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஒரு யூத பாரம்பரிய கதைகள்னு நிறைய உண்டு, வேதத்துக்கு இல்லாத, ஆனால் அவங்க கலாச்சாரத்தில் இன்றைக்கும் பேசப்படுகிற கதைகள். அது ஒரு சில புக்ஸ் கூட இருக்குது, இஸ்ரேலைட் ஸ்டோரிஸ், அவங்க காலகட்டத்தில் இருந்த கதை. அதில் ஆபிரகாமை பற்றி இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமை பற்றி அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கதையை சொல்லுவாங்கண்ணா இஸ்ரவேலர்கள். ஆபிரகாமுக்கு எப்பயுமே சாப்பிடும் பொழுது யாராச்சும் ஒரு அந்நியனுக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன பண்ண மாட்டாராம், சாப்பிட மாட்டாராம். அதனால தான் இந்த சம்பவத்தையும் சொல்றாங்க. ஓடி போய் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து போடுறாரு. டெய்லி தினந்தோறும் அவர் ஆகாரம் சாப்பிடும் பொழுது அதுக்கு முன்னால பாப்பாராம், யாராச்சும் ஒரு வழிபோக்கன், யாராச்சும் ஒரு நாடோடி வராங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இவர் என்ன பண்ணுவாரு, சாப்பிடுவார். அதை வழக்கமாக வச்சிருந்தார். இன்றைக்கும் யூதர்களுக்கு அது ஒரு பாரம்பரியம். ஏழைகளுக்கு உதவுறத ஒரு வழக்கமாகவே யூதர்கள் என்ன பண்றாங்க, வச்சிருக்காங்க. அவங்களோட சேவிங்ஸ்ல ஒன்று ஃபார் புவர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது யூதர் ஆபிரகாம்ல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அது. ஒரு நாள் ஆபிரகாம் அவர் கூடாரத்து வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு மனுஷன் அப்படி போனானா. உடனே ஆபிரகாம் ஓடி போய் கூப்பிட்டு, ஐயா என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, இலைப்பாரிட்டு போங்க, பிரயாணத்தில் ரொம்ப களைப்பா இருப்பீங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. அவரும் என்ன பண்ணிட்டாரு, இவனுடைய அழைப்பு கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்து சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அப்ப ஆபிரகாம் சொல்றாராம், யெகோவா தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு இத
சாப்பிடுங்க. ஏன்னா யூதர்களுடைய பழக்கம் அது. கரெக்டா? சாப்பாடு கொடுத்த யெகோவாவுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. உடனே அவன் சொல்றானா, என்னால யெகோவாவுக்கு நன்றி சொல்லலாம் முடியாது. அவன் வழிபோக்கன். இவர் அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு இப்ப என்ன பண்றாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு இவரு, யெகோவா தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடு. அவன் சொல்றான், யெகோவா தேவனுக்கு என்னால என்ன பண்ண முடியாது, நன்றி செலுத்தலாம் முடியாது. உடனே ஆபிரகாம் சொன்னாராம், இல்ல இல்ல, நீ யெகோவாவுக்கு நன்றி சொன்னாதான் உனக்கு சோறு கொடுப்பனாராம். அவன் சொன்னானா, நீ சோறே தரலாம் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன் போறேன்ட்டு போயிட்டானா. இப்ப அவன் போன பிறகு, இது பாரம்பரிய கதை, அவன் போன பிறகு ஆபிரகாம் ரொம்ப வருத்தத்தோட யோசிக்கிறானா. அப்ப ஆண்டவர் பேசினாரா, ஆபிரகாமே இப்ப வந்தானே அவனுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற? அப்ப ஆபிரகாம் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு 50 வயசு இருக்கும். இந்த 50 வருஷமா என்னை தேடாதவனுக்கு, எனக்கு நன்றி சொல்லாதவனுக்கு நான் சோறு போட்டு வளர்த்துருக்கிறேன். அவன் என்னை தேடல, அவன் எனக்கு நன்றி சொல்லல. இந்த 50 வருஷம் அவனுக்கு சோறு நான் என்ன பண்ணிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லன்றதால அவனுக்கு நீ என்ன பண்ண மாட்டேற, சோறு போட மாட்டேன். போய் அவனை கூட்டுட்டு வா, அவன் நன்றி சொன்னாலும் பரவாயில்ல, நன்றி சொல்லாட்டும் பரவாயில்ல, என்ன பண்ணு, சோறு போடு அப்படின்னாராம். உடனே ஆபிரகாம் ஓடி போய் அவனை திரும்ப கூட்டு வந்து, நீ நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நீ என்ன பண்ணு, சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சானா. இது இன்றைக்கும் யூதர்களுக்கு அது ஒரு வழக்கம். யெகோவாவை நம்புறவங்க இல்லை, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. உதவி இன்றைக்கும் உலக நாடுகளுக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கம் யூத நாட்டுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பழக்கம் எப்படி வந்தது? கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வந்தது. ஆமென். யாரெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்களோ அவங்க தான் சொந்த பிரயோஜனத்துக்காக வாழ மாட்டாங்க, மற்றவர்களுக்காக வாழ்கிறவர்கள். ஆமென். இன்னைக்கு எப்போ தெரியுமா செல்ஃபிஷ் நேச்சர் வந்துடுது? கண்ணை ஏறெடுத்து பார்க்க மறந்துட்டோம். எனக்கு 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 ஒரு கார் வச்சிருந்தா பத்தாது, 2 காரு, 2 வீடு வச்சிருந்தா பத்தாது, 4 வீடு. எப்ப கண்ணை மேலே பார்க்க மறந்துட்டோம், நம்மை நோக்கி பார்க்க வந்துருச்சு. இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் என்னவா மாறுவாங்களா? தற்பிரியராய் மாறுவார்கள். இல்ல, நம்ம எல்லாருமே இப்ப செல்ஃபி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே என்னதான் எவ்வளவு உண்மை இல்ல தீர்க்க தரிசனம். செல்ஃபி எடுத்து நானே போஸ்ட் போட்டுக்கிறது. என்னை பார்த்து என்ன பண்ணுங்க, என்ன நானே எடுத்து நானே போஸ்ட் போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கமெண்ட் பண்ணலன்னா என்ன, ஏன் நீ கமெண்ட் பண்ணல, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்றவங்களாம். தற்பிரியர் செல்ஃபி ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். கடைசி நாட்களுக்கு இதெல்லாம் அறிகுறி. யாரோ உலகத்தில் இருக்கிறவங்க பண்றாங்க, வாலிப பிள்ளைங்க பண்றாங்க, அவங்கள காட்டிலும் அதிகம் ஊழியக்காரங்க தான் பண்றாங்க. அவங்கள காட்டிலும் அதிகம் ஊழியக்காரன் தான் பண்றோம். செல்ஃபி கல்ச்சர். அங்கங்க எடுத்து அப்பப்ப போஸ்டிங், அங்கங்க எடுத்து அங்கங்க போட்டுறது. பாரு பாரு பாரு, நான் யாரு பாரு, என் பிரபலத்தை பாரு, என் பேரை பாரு, நான் என்ன பண்றேன் பாரு. We are in the last days. கண்களை ஏறெடுத்து பார்க்க மறந்துட்டோம்னா இங்க செல்ஃபிஷ் நேச்சர் நிறைய வந்துடும். ஆனா எப்ப கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறோமோ தேவையில் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்களிலே காட்டுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை சுற்றி அநேக தேவையோடு இருக்கிறாங்க. வர மாதத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம். நமக்கு துணி எடுப்போம், குடும்பங்களுக்கு எடுப்போம். ஏன் சபை விசுவாசிகள் கூட நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து தருவோம். ஆனா அதே சபைக்கு வெளியில சர்ச்சுக்கு வராதவன் இருப்பானே, அவன் மேல நம்ம கண்ணு போறது, அவனுக்கு கொடுத்தா தானே சபைக்கு வருவான். நம்ம சொல்றது என்ன, அவன் சபைக்கே வர்றதில்லை, அதனால என்ன பண்றது இல்லை, கொடுக்கறதே இல்லை. நம்ம ஒரு நியாயம் வச்சுக்கிறோம். இல்லை, வராதவளுக்கு நியாயம் கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட, நீ சண்டே ஸ்கூலுக்கு வந்தாதான் உனக்கு கிஃப்ட், வராத நம்ம ஒரு லாஜிக் வச்சுக்கிறோம். ஆனா அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னா கண்களை ஏறெடுத்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எப்பெல்லாம் கண்ணை ஏறெடுத்து பார்க்குறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை ஷார்ப்பாகிட்டே போவார். தேவையோடு இருக்கிற ஜனங்களை நம்முடைய கண்களை காட்டிக்கிட்டே இருப்பார். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை இப்படி வாசித்தேன். ஒரு சின்ன பையன், வாலிப பையன், ஒரு 12 வயசு 13 வயசு பையன், டீனேஜ் பாய், ரொம்ப பசி கொடுமையில் கிட்டத்தட்ட நாக்கு வறண்டு மறிக்கிற தருணத்தில் ஒரு வீட்டு கதவை வேகமாக தட்டி அந்த கதவை திறந்தாங்க. அவன் ஒரு லேடி கதவை திறந்தாங்க.
ஒரு நடுத்தர வயசில் இருக்கிற ஒரு அம்மா, ஒரு 45 year old லேடி கதவை திறந்தாங்க. உடனே அவன் சொன்னான், அம்மா நான் சாவ போகிறேன், எனக்கு தாகத்தினால என் நாக்கு வறண்டு இருக்குது, 3 நாளாக சாப்பிடல, மயக்கமாக இருக்குது, தலை சுற்றுது, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த அம்மா அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு பெரிய டம்ளர் நிறைய பால், நல்லா இப்போல்லாம் அந்த ஜூஸ் கடையில் பெரிய மக் கொடுக்குறானே, வெளிநாட்டில் அது ரொம்ப சகஜம், ஒரு பெரிய டம்ளர் நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனை குடிக்க வச்சாங்களாம். அவன் குடிச்சிட்டு தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு போயிட்டானா. இந்த பையன் யாருன்னு தெரியாது, அவன் போயிட்டான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. பல ஆண்டுகள் உருண்டு ஓடிருச்சு. இந்த அம்மாவுக்கு தீராத வியாதி, ரொம்ப சீரியஸ் இல்னஸ். டாக்டருங்கெல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணணும்னா பல லட்சங்கள் ஆகும். அந்த லட்சத்துக்கு இந்த அம்மா கிட்ட காசு இல்லை. யார் உதவி செய்வான்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் வந்தார், ஒரு டாக்டர் வந்து சொன்னார், இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஆப்ரேஷன் நாளைக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் சக்ஸஸ் ஆயிருச்சு. பெரிய பில்லு வருது, டாக்டர் மருத்துவமனையிலேருந்து பில்லை கொடுக்குறாங்க. அந்த பில்லில் பல லட்சம் அமௌண்ட் எல்லாம் போட்டுட்டு மறுபக்கத்தை திருப்பி பார்க்கவும், PTOன்னு போட்டிருக்கோம்ல, ப்ளீஸ் டர்ன் ஓவர். அந்த பில்லு கீழே அமௌண்ட் எல்லாம் போட்டுட்டு கீழே போட்டிருக்குது என்னது, PTO. இந்த அம்மா பில்லை பார்த்துட்டு மலைச்சிருச்சு. நான் தான் காசு கட்டுறதுக்கு இல்லைன்னு, ஏன் இப்படி செலவு பண்ணிட்டு போய் என்கிட்ட பில்லை கொடுக்குறாங்க, ஆனால் கீழே என்ன போட்டிருக்குது, PTO. திருப்பி பார்த்தா ஒரு டம்ளர் பாலில் இந்த தொகை செலுத்தப்பட்டாயிற்று போட்டிருக்குதான். இந்த அம்மாவுக்கு புரியல, இது என்னது, ஒரு டம்ளர் பாலில் இத்தனை லட்சம் பில்லு செலுத்தப்பட்டாயிட்டதுன்னு போட்டிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு யங் மேன் டாக்டர் வந்தாராம். வந்து சொன்னாராம், அம்மா உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையா எனக்கு தெரியல, நான் உங்களை மறக்கவே முடியாது. ஒரு நாள் சாகர தருவாயில் 3 நாள் சாப்பிடாம நான் வறண்டு போய் உங்கள் கதவை தட்டினேன், அன்பா ஏற்று எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்க, அந்த பாலை குடிச்சிட்டு நான் போனேன், ஒரு ஆர்ஃபனேஜில் போய் கதவை தட்டினேன், என்னை சேர்த்துக்கிட்டாங்க, நான் அங்கே இருந்து படித்து இன்னைக்கு டாக்டராக இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிறேன். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு பாலை கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒன்று செத்து போயிருப்பேன், இல்லை திருடி கிரிமினலாக மாறி இருப்பேன். என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்க, இன்னைக்கு நான் டாக்டராக இருக்கிறேன். அதனால தான் அதில் எழுதியிருக்கிறேன், ஒரு டம்ளர் பாலில் இந்த முழு தொகை செலுத்தப்பட்டாயிற்று. யாருக்கு தெரியும், நாம் உதவி செய்கிற யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு காலத்தில் பெரிய ஆசீர்வாதமாக மாறுவாங்க. இன்றைக்கும் யூதர்கள் உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாமுடைய. எப்போ இது வரும் தெரியுமா, யார் ஒருவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படும். நீ யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு நன்மை செய்யணும். 4வது கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நான் இதை சொல்லி வேணா முடிச்சிடறேன், நமக்கு நேரம் ஆக போகுது. 5வது நான் வசனத்தை சொல்லிடுறேன், நீங்கள் பண்ணிக்கங்க. 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இது 4வது முறை ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பார்த்தார்னு வருது. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா, ஆமென். கண்ணை ஏறெடுத்து பார்க்குறவனுக்கு யாரை எங்கே தடுத்து நிறுத்தணும்னு தெரியும், கட் பண்ணணும்னு, ஆராதனைக்கு தடையா இருக்கிறவங்கள எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தேவன் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அதனால காலையிலேயே எழுந்து கழுதையில சேனம் வச்சு வேலைக்காரங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு 3 நாள் பிரயாணம் போறாரு. தூரத்தில் என்ன பார்த்துட்டாரு, எந்த மலையில பலி செலுத்தணுமோ அந்த மலையை பார்த்துட்டாரு. உடனே சொல்றாரு, இங்கேயே இருந்துருங்க, இவங்க தான் கட்டையை தூக்கிட்டு வந்தாங்க, இவங்க தான் கழுதையை ஓட்டு வந்தாங்க, இவங்க தான் உதவி செஞ்சவங்க. ஆனா நீ உதவி செஞ்சவனாவே இருந்தாலும் இனி நீ ஆராதனைக்கு என்னவா மாறிடுவ, தடையா மாறிடுவ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை வேலைக்காரங்களும் மேலே போயிருந்தாங்கன்னா ஆபிரகாமை ஈசாக்கை கட்ட விட்டுருப்பாங்க. ஐயா 100 வயசுல பிறந்த பிள்ளையா, ஐயா அம்மாக்கு என்னையா பதில் சொல்லுவீங்க, ஐயா செத்துட்டா எப்படியா அப்படின்னு சொல்லியே இவன் என்ன பண்ணி விட்டுருப்பான், ஆராதனைக்கு தடையா இருந்திருப்பான். அதனால பார்த்தான், நீ இனி வந்தினா ஆராதனை நடக்கவே நடக்காது, அதனால இங்கேயே இருந்துரு, இங்கேயே
யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருப்பாங்களோ, ஆராதனைக்கு தடையா இருப்பாங்களோ, அவங்கள எங்க ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்கணும்னு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுக்கு தெரியும். வேலைக்காரனையாச்சு இங்க நிறுத்தினான், சாரால ஏன்னா புள்ள பாசம் அதிகம் இல்ல, எங்க ஸ்டாப் பண்ணணும், எது ஆராதனைக்கு தடையா இருக்குமோ அது அங்கங்கே நிறுத்துற ஒரு பழக்கம். இன்னைக்கு நிறைய நேரம் ஏன்பா வரல, ஃப்ரெண்டோட பேசிக்கினே இருந்தேன் அதனால ப்ரேயருக்கு வரல. நிறைய பேர் பாருங்களேன், இன்னைக்கு ஏன் ஃபெலோஷிப்புக்கு வரல, வேலை அதிகமாக இருந்தது. ஃபெலோஷிப் எது முக்கியம்? ஆராதனை முக்கியமா இல்லை சாதாரண வேலை முக்கியமா? நமக்கு தெரியல. ஆனா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவாரு. எங்க யார ஸ்டாப் பண்ணணும், எது என் ஆராதனைக்கு தடை, எது என் ஊழியத்துக்கு தடை, எது என் முன்னேற்றத்துக்கு தடை, எது தேவனோட இருக்கிற ஐக்கியத்துக்கு தடையோ அதை அங்கங்கேயே நிறுத்துறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடைசியா முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. 5வது, நம்ம நிறைய விளக்கத்துக்கு போவேணாம், நம்ம எல்லாரும் ஊழியர்கள். 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம், இதை சொல்லி நான் முடிச்சிடறேன். அது நம்ம 22:13 5வது முறையாய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஆபிரகாம், வாசிப்போமா, சேர்ந்து வாசிப்போமா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். போதும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கண்ணை ஏறெடுத்து பார்த்தா எங்க உதவி இருக்குமோ அது தெரியும். ஆமென். அங்க ஈசாக்க கூட்டு போறாரு, கட்டுறாரு, கத்திய ஓங்குறாரு, அது வரை தெரியல. இப்ப திரும்ப கண்ணை ஏறெடுத்து பார்த்தா அவனுக்கு தேவை எதுவோ அதை கர்த்தர் அவன் கண்களுக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, சகோதரர்களே, வரும் நாட்களில் நமக்கு நிறைய தேவை இருக்குது. இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரினாலே நமக்கு என்னதான் பட்ஜெட் எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு. இன்னொன்று, எங்களை மாதிரி நார்த் இந்தியாவில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு இன்னும் அதிகம். ஏன்னா அங்கே குளிர்காலம் வேறு, அவங்களுக்கு கம்பளி வாங்கி தரணும், அவங்களுக்கு அதை பண்ணணும். கிறிஸ்மஸ் டைமில் அங்கே இருக்கிற மிஷினரிங்களுக்கு ஒரு 2 சேலரி தரணும். பாவம்ன்றதுனால எப்பயுமே நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். கிறிஸ்மஸ் மாதம் என்ன பண்ணுவோம், டபுள் ஆக்கி தருவோம். ஒரு ஃபெஸ்டிவல்னால எல்லாருக்கும் நமக்கு உண்டு. நமக்கு ஊழியர்களாக இருக்கிற நமக்கு நம்ம வீடு மாத்திரம் இல்லை, நம்ம கீழே இருக்கிற 40 வீடு, நம்ம கீழே இருக்கிற 50 வீடு, அதில் ஏழை எளியவங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம நினைப்போம் இல்லையா? நிறைய தேவைகள் உண்டு. எப்பவும் இருக்கிற பட்ஜெட்டை காட்டிலும் பல மடங்கு அதிகமாகும். இதுக்கெல்லாம் பதில் ஒன்றே ஒன்று தான், நீ கண்களை ஏறெடுத்து பார்த்தால் உனக்கு தேவையான ஆடு சிக்கி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பார்க்க முடியல. ஆடு அங்கதான் இருக்குது, பதில் அங்கதான் இருக்குது, ஆன்சர் அங்கதான் இருக்குது. ஆனா ஒரே பிரச்சனை, நீ கண்ணை ஏறெடுத்து பார்க்கல, அதனால உனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆபிரகாம் கற்றுத்தருகிற பாடம் இது. அவன் 5 இடங்களிலே கண்களை ஏறெடுத்து பார்த்தான். முதல் முறை கண்ணை எடுத்து பார்க்கும் பொழுது ராங் ஃபெலோஷிப்ல இருந்து ரைட் பிளேஸுக்கு மாறினான். 2வது முறை கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது என்ன பார்த்தாங்க? விசுவாசத்துல வளர்ந்தான். 3வது கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யாரை உபசரிக்கணும்ன்றத, உபசரிப்பதனால வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தாரு. 4வது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆராதனைக்கு தடை யாரோ அவங்கள அங்கேயே நிறுத்துறதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. 5வது கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு விஷயம், தேவ ஊழியர்கள், ஆண்டவரே என் கண்ணை உங்க மேல நாங்க உங்களையே நோக்கி பார்த்து, உம்மையே நோக்கி பார்த்து, உம்மையே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நம்ம இப்போ கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறோம். பிரைஸ் எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு, முடியலன்னா நம்ம நிற்கலாம். அப்படியே இல்லைனாலும் கர்த்தர் சமூகத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் என் கூட பேசினார். ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கார். பிரைஸ் எல்லாம் அப்படியே கண்ணை முழங்கால் படிட்டு கர்த்தத்தில் கேட்போமா, ஆண்டவரே குடாரத்தை பெயர்க்க வேண்டியதை பெயர்த்து நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே கண்ணை மூடி கர்த்தத்தில் கேளுங்கப்பா, என் கூடாரத்தை பெயர்த்து உமோடு கூட ஐக்கியப்படுகிறோம் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தத்தில் கேளுங்க. ரீபா ராதா சாந்தா ரத ரத ரபா. நான் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே விசுவாசத்தில் வல்லவனா என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோதரனை விசுவாசத்தில் வல்லவனாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. கர்த்தத்தில் கேளுங்க. ராபா ராதா ராதா நம்மா. ஆண்டவரே என் கண்களை ஏறெடுத்து விசுவாசத்தில் வல்லவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஏதோ நம்ம கேட்டோம் இந்த இடத்தை விட்டு சென்றோன்னு இல்லாதபடி ஒவ்வொருவரும் விசுவாசத்துல வல்லவர்களா எங்களை மாற்றிடுங்கப்பா. கொஞ்சம் நம்ம புதுப்பிப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ரபா ரத ரபா. மூணாவது சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை ஏறெடுத்து பார்த்து உபசரிப்பேன் ஆண்டவரே, உபசரிப்பேன் ஆண்டவரே, மற்றவர்களை உபசரிப்பேன். தேவன் வரும் பொழுது வலது பக்கத்துல பார்த்து சொன்னுவாரு, ஆண்டவரே சோத்திரம் தாகமா இருந்த எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, ஆண்டவரே பசியா இருந்த எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்த எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்லி என்னுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உபசரிக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தத்துல கேளுங்க, மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆராதனைக்கு தடையாய் இருக்கிறவர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த, உம்மை நாங்கள் ஆராதிக்க உமக்கு பலி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உதடுகளின் பலியாகிய சோத்திர பலி உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திர ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே எங்க தேவையில சந்திங்க ஆண்டவரே. கர்த்தத்துல கேளுங்க, எங்க தேவையை சந்திங்கப்பா. கையை உயர்த்தி உதவி வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்ல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்க காலை தள்ளாட விட மாட்டீங்கப்பா. எங்களை காக்கிற உறங்குற தேவன் நல்லப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே சோத்திரம் எப்போதும் ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்களை மாற்றுங்க. தயவு செய்து கொடுத்த தேவதாசரையும் போதகரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 5 நிலையில இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்து நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே நம ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். மாதத்தில் இப்படி ஒரு முறை தேவனுடைய ஆசாரியர்களாய் கூடி அநேக ஆலோசனைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த காலை வேளையில் கேட்ட வார்த்தையின்படி எங்கெங்கிருந்து கூடாரங்களை மாற்ற வேண்டுமோ அதை நாங்கள் சரி செய்து மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரே ஒரு மாதம் இருக்கிறது, ஒரு புது ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நாளில் இந்த 5 காரியங்களும் உம்மை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே எங்களால் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பார்க்காத வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளிலிருந்து எங்கள் ஊழியத்தை தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசிக்கொண்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பின்தங்கியிருக்கிற எங்கள் விளைச்சறி அந்த சூழல் இன்னும் முன்னோக்கி தள்ளப்பட, இன்னும் முன்னோக்கி நகர்த்தப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற வரைக்கும் எந்த ஒரு அடையாளத்தையும் எங்களால் காண முடியாத ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த அடையாளங்களை கண்டு இன்னும் எங்களை வளர்த்து கொள்ள, இன்னும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, இன்னும் உங்கள் ஊழியத்தை இந்த வேளச்சேரி பகுதியில் சிறப்பாய் செய்யத்தக்கதாக ஆண்டவரே, மேன்மையுள்ளதாய் மாற்றத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆண்டு செய்த ஊழியம் அல்ல, அடுத்த ஆண்டு கர்த்தர் எங்கள் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கம் செய்யப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாபேஸ்
ஜெபித்தது போல என் தேவனுடைய கரங்களோடு கூட இருந்து தீமைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொன்னது போல எங்கள் எல்லைகள் விரிவாகட்டையா. ஒவ்வொரு சபையின் எல்லைகளும் விரிவாகட்டையா, விரிவாக்கம் செய்யப்படட்டையா. இடமில்லாத சபைகளுக்கு இடங்களையும் ஆத்துமாக்கள் இல்லாத சபைகளுக்கு ஆத்துமாக்களையும் நீ தந்து அந்தந்த பகுதியின் ஊழியர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தப்போருக்காக ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்தப்போருக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களில் எங்களை எந்தெந்த இடங்களிலிருந்து நாங்கள் மாற்ற வேண்டுமோ, எந்தெந்த இடங்களிலிருந்து நாங்கள் விலக வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை விட்டு விலக வேண்டுமோ அதை நாங்கள் செய்யத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ளுகிறையா. அடையாளத்தை கண்டு நாங்கள் மாற்றுகிறோம், எங்கள் கூடாரங்களை மாற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய பொருட்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் கர்த்தா இந்த புது ஆண்டுக்குள்ள எங்கள் வேலை செய்ய ஆண்டவரே இன்னும் அதிகமான ஒரு பெரிய வளர்ச்சியை நாங்கள் காணப்போகிறோம். இன்னும் அநேக ஊழியர்கள் இந்த ஐக்கியத்தில் சேரப்போருக்காக உமக்கு நன்றி ஐயா. அநேக ஜாதிகளும் அநேக ராஜாக்களும் உன் ஒளியினிடத்திற்கு நடந்து வருவார்கள் என்று சொன்னி எங்கள் ஐக்கியத்தை பார்க்கிற அநேக தேவ ஊழியர்கள் இன்னும் திரளாய் வரப்போருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும் பொறுப்படுத்த நடத்தின தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. இன்றைக்கு இந்த ஹோஸ்ட் பண்ண மகனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹோஸ்ட் பண்ணும்படி தன் ஆலயத்தை திறந்து கொடுத்த மோசர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே குடும்பம் ஊழியம் விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் 2025 ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் நீர் பயன்படுத்தப்போருக்காக ஸ்தோத்திரையா. உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஆண்டவரே அதை மகிமைப்படுத்தப்போருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீரே மகிமைப்பட்டதற்காக நன்றி ஐயா. அதற்குரிய எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.